அன்புள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, நம்ம சங்கம் இது நாள் வரையிலும் பல லட்சம் மக்களுக்கு அன்னதானம் செய்திருக்கு. சென்ற ஆண்டு 1531 திருமணம் செய்திருக்கு. தினமும் செய்கிறோம். அப்போ ஒரு டேங்கர் தான் தண்ணி வண்டியை கொண்டு பொதுமக்கள் தண்ணீர் இருந்திருக்கும். அடுத்து மறுபடியும் ஒரு வண்டி போட்டு அதுவும் தண்ணி தரோம். ஆக செயல் அத்தனையும் நாட்டு நலனை மையமாக கொண்டது தான். தினமும் செய்கிறோம். இதற்கு என்ன காரணம்? தலைவன் ஆட்சியோடு தான் செய்கிறோம். இப்போ இன்றைக்கி கூட நேற்று கூட 11 மூட்டை 11 மூட்டை அரிசி செலவாயிருக்கு. கம்மஞ்சோறு 500 பேர் கம்மஞ்சோறு நீர்மூர் சாப்பிட்ருக்காங்க. அது மாதிரி நீர் 10 மூட்டை செலவாயிருக்கு, கம்மஞ்சோறு நீர்மூர் சாப்பிட்ருக்கோம். ஆக தினமும் அறப்பணி செய்கிறோம். ஏன் இதெல்லாம் செய்யறது என்னென்ன எந்த நோக்கம்? எந்த காரியத்திலையும் புண்ணிய பலமும் அருள் பலம் இல்லைன்னா காரியம் சாதிக்க முடியாது. இந்த புண்ணிய பலமும் அருள் பலமும் நம்ம செயல் அல்ல. எந்த செயலுக்கும் ஆசான் ஆட்சி இருக்கணும், கடவுள் ஆட்சி இருக்கணும். ஆக இந்த காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் ஆன்மீகன்ற பேரில் மக்களை சொல்லுதல், பொய் சொல்லுதல், ஜாலம் செய்து இதோ பார் லிங்கம் வரும், இதோ பார் விபூதி, இதோ பார் குங்குமம், இது மாதிரி ஒவ்வொன்றும் சொல்கிறது. இது மாதிரி ஜாலம் செய்கிறான். இது ஆன்மீகம் அல்ல. அப்போ மக்கள் ஒரு கவர்ச்சி அடைகிறார். அதெல்லாம் மக்கள் கவர்ச்சி உண்டு பண்ணி அதன் மூலமாக பொருள் திரட்டுகிறார்கள். ஆக நம்ம சங்கம் இதெல்லாம் இது ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லுவோம். ஆக மந்திரத்தையே விட்டு அதவன் செய்வனை செஞ்சான், இவன் செய்வனை செஞ்சான்னு சொல்லவே மாட்டோம். நீ செய்த வினதையா, அது மற்றவனையும் குறை சொல்கிற அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆக செய்வனை நம்ப மாட்டோம். இந்த ஆடு கோழி வெட்டுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த குளத்தில் முழுகினா புண்ணியம், எந்த குளத்தில் முழுகினா அது அவங்கவுங்க இஷ்டமாக இருக்கலாம். அதில் நம்ம குறையும் சொல்ல மாட்டோம், அது வச்சுக்க மாட்டோம். ஆக மனித வர்க்கத்துக்கு தேவையான கருத்துக்கள் அது யாராவது எந்த மதமாக இருந்தாலும் சரி, நம்ம மத துவேஷம் இல்லை. நம்மகிட்ட மத துவேஷம் இல்லை, ஜாதி துவேஷம் இல்லை. எல்லாருக்கும் ஒரே தன்மை தான் பேசியிருக்கோம். ஆக எல்லா மக்கள் மத்தியிலையும் துவேஷம் இல்லாமல் பழகும். இந்த ஜாதி அந்த ஜாதி இல்லை. ஆக ஜாதி மதம் கடந்த சங்கம் இது. எல்லார்கிட்டையும் அன்பு காட்டும். ஆக மனித வர்க்கம் உயரணும் அப்படின்னு சொன்னால் அவன் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். எந்த நன்மைன்னு கேட்டான், அடி இனிமே பேசுவதே நன்மையா, உட்காந்து பண்ணிட்டு இனிமையாக வஞ்சனையற்று இனிமையாக பேசுவதே அறம்னு சொல்லிடுவான். வஞ்சனையற்றதான் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறமுனர். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி மலர்ந்த முகமும் இனிமையாக பார்த்து உள்ளம் பொருந்தி சொல்லுகின்ற இனிய சொற்களே அறம் என்று சொன்னவன் வள்ளுவர் பெருமான். நம்ம ஞானிகள் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆக ஒவ்வொரு கருத்துகளும் நீ மற்றவனை மதிக்கணும், மற்றவனுக்கு உதவி செய்யணும், நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லக்கூடாது, நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அந்த மதம் சேர்ந்தவன் நாங்கள் அது இருக்கிறோன்னு சொல்லக்கூடாது, எந்த மதத்திலையும் பண்போலம் இருக்கான்னு நோட்டீஸ் எழுதிட்டுருக்கிறோம். ஆக அவர்கள் அறிவு திறன் கொண்டு முடிந்த அளவுக்கு தம்மால் முயற்சித்து பொருளீட்டி தானும் தன் மனைவியும் தன் தாய் தந்தை தன் சேர்ந்தவர்கள் முடிந்தால் மாமன் மாமி இவர்களெல்லாம் உதவி செய்யுன்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நம்ம சொன்ன கருத்துக்கள். நாம் சொன்னவில்லை, எல்லாமே ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஞானி என்ன சொல்லியிருப்பாங்க? அற்றார் அழிபேசி தீர்த்தம்னு சொல்லியிருக்காரு. யாருக்கும் இடுமின்னு சொன்னார். அவர் ஒரு என்னன்னு சொன்னார். இதெல்லாம் பல நூல்கள் நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறோம், பல முறை சொல்லியிருக்கிறோம். ஆக ஒவ்வொரு முறையும் அதான் பேசியாகணும், மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஆக அன்னதானம் செய்யணும், மற்றவருக்கு மற்ற மதிக்கணும், அன்பு காட்டணும். அன்னதானம் செய்யலாம், கல்வி தானம் செய்யலாம், இப்போ ரத்த தானம் செய்யலாம், இதய மாற்று கருவியும் கொடுக்கலாம், சிறுநீரகம் கொடுக்கலாம். எந்த வகையிலாவது பிறருக்கு பயனுள்ளவனாக இருக்கணும். அதே சமயத்தில் முறை தவறி சேர்த்த பொருளை கொண்டு பிறருக்கு செய்ய முடியாது. அது ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
ஆக முறை தவறி சேர்த்த பொருள்களை கொண்டு அன்னதானம் செய்வது என்ன ஆகுனா, யாரிடம் முறை தவறி சேர்த்தானோ அது அந்த புண்ணியம் அவனுக்கு போய் சொல்லணும். அப்போ என்ன பழியஞ்சி பார்த்தும் உடைத்தாயும், பொருள் சேர்க்கும்போது பழி கஞ்சியும் சேர்த்த பொருளை பகுத்துண்டு வாழ்வு, பார்த்துன்னா பகுத்துண்டு வாழ்வு. அப்படி உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் தடையில்னு சொல்லிடுவோம். இதெல்லாம் வள்ளுவ பெருமான் ஞானின்னு சொன்னது. அப்போ நாம் சொல்லும்போது நாம் சொல்லலை, வேறு சொல்வார், தானமும் தவமும் தான் செய்வாராகினார். அது தான் செய்யணும்னு சொல்லுவார். மற்ற விஷயம் தான் செய்யலாம் செய்யும் போது. அப்போ மனித வர்க்கம் உயர்வதற்கு பிற உயிர்களுக்கு நன்மை செய்தல், இனிமையாக பேசுது, எந்த வகையிலாவது நன்மை செய்தல் சொல்லுவோம். ஆக தியானம் செய்தல். இதனால் வரையிலும் நம்ம அகத்தீசனை தியானம் செய்திருக்கோம். அகத்தீசன் மட்டும் இல்லை, திருமூலர், காலாங்கி போகர், கரூர் முனிவர், இவரெல்லாம் பூஜை செஞ்சு வந்திருக்கிறோம். இவங்களாம் முதுபெரும் ஞானிகள். இவங்களை வணங்கி நாம் ஆசி பெற்றிருக்கோம். என்ன சொல்லியிருக்கிறோம், நம்ம சங்க அன்பர்களுக்கெல்லாம் மாதம் 20 பேர் மாதம் 20 அன்னதானம் செய்யுங்கள், மனைவியோட அன்பு காட்டுங்கள், பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை செய்யுங்கள், தாய் தந்தை செய்ய வேண்டிய கடமை செய்யுங்கள், உதவி உயர்ந்து உசரியுங்கள், சிறந்த முயற்சி உள்ளவராக வாழுங்கள், நெறித்து கடந்து பொருள் சேர்க்க வேண்டிய இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஆக இதெல்லாம் மக்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறோம். ஆக இது அதே சமயத்தில் ஒரு பக்கம் தியானம் செய்யணும், தானமும் தியானம் சொல்லணும். மக்கள் அது ஞானிகளை வணங்குங்கள், ஓம் அகத்தீசாய நமோ, ஓம் நந்தீசாய நமோ, ஓம் திருமூல தேவான்னு சொல்லுங்கள். ஆக இதெல்லாம் தானம், ஒரு பக்கம் தியானம், இதை சொல்லியிருக்கிறோம். இந்த ஆரம்ப காலத்திலிருந்து வேறு வகையான சடங்குகளுக்கு இடம் இல்லை. எந்த சடங்கு நம்மளுக்கு கிடையாது. ஒன்றே ஒன்று, பிறருக்கு அன்பு காட்டும் உதவி செய்யணும். இந்த கருத்துக்கள் நம்ம கருத்துக்கள் எல்லாம் ஞானிகள் கருத்து தான். அத்தனை பேரும் சொன்ன கருத்தை சொல்லியிருக்கிறோம். ஆக பக்தி செலுத்துங்க. எப்படி செலுத்துறது? இப்போ உலக மக்கள் மத்தியில் அங்கே கோயிலுக்கு போ, இங்கே கோயிலுக்கு போ நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. இது போடுவது திறமடா மூடர் மேய்ந்திருப்பார் சட்டமணி, லபிக்கபடி சொல்லுகிறேன் ஆத்தாளையம்பாரு அழுகுனர். இப்படியெல்லாம் அவங்க பக்தி நெறி நெஞ்சார நினைப்பவருக்கு நிழல் ஆவான்னு சொல்லுவார். இதெல்லாம் பல முறை சொல்லியிருக்கிறோம். அப்போ விபூதி வைக்கும்போது திருமூலர், காலாங்கி போகர், கரூர் முனிவரை நினைத்து நெற்றில வைன்னு சொல்லியிருக்கான். ஆக இந்த சண்டாளர்களுக்கும் ஞான சித்திக்கும்னு சொல்லி அழுகுனர் சிறந்து சொல்லியிருக்கிறோம். ஆக பக்தி நெருக்கி ஞானியை வணங்குவன் ஞானி ஆவான். எவன் ஒருவன் தன்னை உணர்ந்து தம்முள் இருக்கும் தலைவனை தட்டி எழுப்புகிறானோ அவன் தான் கடவுள் சொல்லியிருக்கிறோம். ஆக இதெல்லாம் பல முறை சொல்லியிருக்கிறோம். அது இப்போது ஒரு சுட்டிக்காட்டும். அப்போ நம்ம அன்பர்கள் மூலத்தனத்தில் மூழ்க மாட்டாங்க. அவன் செய்வனை செஞ்சு அவன் செய்வனை ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது அவங்கவுங்க இதுக்கேற்ற மாதிரி வந்ததை ஏற்றுக்கொள்வார்னு அர்த்தம். ஆக நம்ம அன்பர்கள் தினம் அகத்தீசனை நம்ம அகத்தீசன் திருவடியை பற்றி பூஜை செய்கிறாங்க, மாத 20 அன்னதானம் செய்கிறாங்க. முறையோட வாழ்க்கையை நம்ம யாரையும் துவேஷம் இல்லாமல் வாழ்ந்துட்டு வரோம். அவர் எந்த துவேஷமும் இருக்கார், எல்லாரையும் மதிக்க கற்றுக்கொண்ட சங்கமாக. ஆக நாம் இப்போ என்ன செய்தோம், ஆரம்ப காலத்திலிருந்து தினம் தியானம் செய்தோம். அப்போ நான் 21 ஆண்டுகள் உப்பில்லா உணவு மேற்கொண்டும் நித்தமும் பூஜை செய்யாத நாட்களே இருக்கார். அவர் தினமும் பூஜை செய்தும் அதே சமயத்தில் அகத்தீசர் பிராணாயம் செய்திருக்கிறோம். அது ஆசானாசி. பூஜை செய்யும்போது என்ன கேட்டோம், உன் திருவடியை பற்ற வாய்ப்பு கிடைக்கணும்னு கேட்டோம். அதே மாதிரி திருவடி பற்ற வாய்ப்பு கிடைத்தது. நாம் நித்தம் ஏழை எளிய மக்கள் பசியாட்டணும்னு கேட்டோம். அதுக்கும் பொருள் செய்தார். ஆரம்பத்தில் இல்லை, பிறகு போக போக பொருள் செய்தார்கள், அன்னதானம் செய்யணும். ஆக அவங்க ஆசியோடு தான் ஆசியால் எல்லாரும் நம்ம குடும்ப அன்பர்கள் அத்தனை பேரும் நல்லபடியாக இருக்கிறாங்க. அதெல்லாம் நல்லபடி இருக்குன்னு நான் டாட்டா பெறலாம் மாதிரி இல்லை, வரும் ஓரளவுக்கு நல்லபடி இருக்கிறாங்க. மற்ற சங்கம் மட்டும் ஒரு ஏக்கம் இருக்காது, நல்லபடி இருக்குது. இப்போது மற்ற சங்கத்தில் மற்ற ஆன்மீகவாதி என்ன செய்கிறான், தொண்டர்களை முறை தவறி வழி நடத்துகிறான். அதனால் அவன் எல்லாம் விற்று கொடுக்கும், எல்லாம் மனைவி போய் மக்கள் போய் அது போய் சொல்லி சொத்தெல்லாம் என்கிட்ட கொடுன்னு கேட்குறான். ஆக அங்கே ஒரு 7-10 பேர் இருப்பான். வருகின்ற பொருளாதாரத்தெல்லாம் எல்லாம் சுற்றுவோம். ஆக அங்கே எல்லாம் ஏமாற்றம் நடக்கும். நம்புவான், முழுசாக நம்பி எல்லாமே அர்ப்பணிப்பான். கடைசியில் என்ன செய்வோம், அவர்கள் அவன் ஆள் இருக்க மாட்டான், எதுவும் செய்யலாம். அதோடைய ஏமாற்றமாக இருக்குது. இப்போ இந்த சங்கம் இந்த 21 ஆண்டுகள் எந்த அன்பர்களுக்கு சங்க அன்பர்களுக்கும் குறைஞ்ச பேச்சே இல்லை. அந்த மாதிரி ஆசான் என்ன கேட்டார், எவ்வளோ பொருள் கேட்டார், இப்படி செஞ்சுட்டாரு, எனக்கு கையெழுத்து போட சொன்னார், எல்லாம் அந்த பேச்சே இல்லை. எல்லாம் எந்த அன்பரை கேட்டாலும் புனிதமான சாவுன்னு சொல்கிற அளவுக்கு இதுக்கும் ஆசி வேறு. ஒரு பொருளாதாரத்தை விரும்பாமலும் தொண்டர்கள் அவர்களை உணர்ந்து அவர் செய்யக்கூடிய தொண்டை மதித்து அவங்களுக்கு நன்மை செய்யணும்ல, அவங்களுக்கு வகுத்து காட்டும். ஆகவே தொண்டர்கள் இங்கே ஏமாற்றம் அடைய வாய்ப்பில்லை. தலைவன் நானும் அப்படி நாம் என்ன செய்திருக்கிறோம், ஆசானாசியில் சொத்தை விரும்பாமல், இது 1992
92 அக்டோபர் அக்டோபர் 13 சொத்து போகிறான் நாட்டுக்கு எழுதி வச்சு. அப்போ இருக்கும்போது 2 கட்டடம் இருந்துச்சு. எனக்கு தெரியும் இப்படி பல கட்டடம் வரப்போதெல்லாம் தெரியுது தான். என்ன செய்யுதும் இந்த தற்போதுள்ள ஓங்காரையிலும் ஓங்காரக்குடியும் இனிமேல் என்னால் கட்டப்படுகின்ற கட்டடங்களும் மற்றும் தாவர சங்கம் சொத்து அனைத்தும் எனக்கு பிறகு தானம், தியானம், கல்வி, மருத்துவம், இலவச திருமணங்கள் செய்ய வேண்டும். என் பூர்வீகவாசிகளோ அல்லது தற்போது உள்ள குடியில் தொண்டர்களோ இதை பராதீனம் செய்ய முடியாது. அபிவிருத்தி பணி செய்து வருவதுன்னு எழுதி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் தான் கட்டடத்தை துணிஞ்சு கட்டணும். ஏன்னா சரி இது தலைவன் இருக்கிறான் குடியரசான், ஏதாவது இவன் வந்து பிற்காலத்தில் இந்த சொத்தெல்லாம் எடுத்துக்கணும். நான் என்ன செய்யறேன் தான் அன்றைக்கே எழுதி வச்சுட்டேன். அப்போ நாங்கள் இது சொத்து சேர்க்கறதுக்காக இல்லை, உண்மையான ஆன்மீகம் பரவ வேண்டும் என்பதற்காக தான் நம்ம அரசாங்கம் எனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். நம்ம செம்மையாக செய்கிறோம், அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் இப்போ அன்னதானம் செய்கிறோம். இதனால் மக்கள் மத்தியில் இப்போ எப்படி இருக்குன்னா, சரி இவங்க புனிதமான காரியம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் மத்தியில் ஆதரவு கிடைக்குது. அவர்கள் இன்னைக்கு கூட அன்பர் கிட்டத்தட்ட 6,000 செலவு செய்து அண்ணா இங்கே ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவார். நான் அப்போ நம்புகிறான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஆக இன்னைக்கு நடந்த 6,000 ரூபா செலவாயிருக்கு. நிறைய மக்கள் உதவி கிடைக்குதுயா. அதான் தினம் 2,000, 3,000, 4,000 கிடைக்குது. அது பௌர்ணமி காலத்து 6,000 கிடைக்குது. எல்லாம் கொண்டாந்து தராங்க. இன்னைக்கு கூட ஒரு பிராமண குடும்பம் சோடி பார்த்துங்க வந்தது. அவங்ககிட்ட பேசணும். அவங்க பேசும்பொழுது நாங்கள் வந்து எங்களுக்கு நிலைமை உயரணும்னா என்ன செய்யணும்னு கேட்டார். நான் சொன்ன அகத்தி கன்னியாகுமரி சித்திரை சேலம் மாவட்டத்தில் இருக்கும்போது கன்னியாகுமரி சித்திரைக்குள்ள போயா இங்கே குரங்குகள் இருக்குது, இப்போ ஏழையில் இவங்க அன்னதானம் செய்யி அது மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கும்னு சொன்னோம். அதை ஒத்துக்கிட்டாங்க. அதே சமயத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகள் சொல்லிட்டு இந்த யாகம் செய்கிறது, ஆண்டு கணபதி கோமம், சண்டி கோமெல்லாம் செஞ்சிங்கன்னா அது ஒன்றும் பயன்படாது. எந்த மந்திரமும் இப்போ பசியோடு இருக்கிறான், அவனை போய் நீ இந்த காயத்ரி மந்திரம் சொல்லு, இது மூலம் பசியான்னு சொன்னால் ஒத்துக்குவானா? ஆக அதெல்லாம் அதில் எங்களுக்கு நாட்டம் இல்லையா. முடிந்தால் ஓரளவுக்கு மாதம் கொஞ்சம் கன்னியாகுமரி சித்தர் கோயிலில் போய் அன்னதானம் செய்யுங்க அதெல்லாம் சொன்னோம். அவங்க அந்த கொள்கை ஒத்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க கூட 661 ரூபா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அவங்களாம் கொடுத்துருக்காங்க. 100 அன்பர் 1,001 ரூபா கொடுத்தாங்க. எப்போ அதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஆக வகுத்து காட்டுகின்ற பாதை தெளிவான பாதை காட்டியிருக்கோம். ஆக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்கள் துணை கொண்டு இப்போ நம்ம சங்க அன்பர் இருக்கிறாங்க. சங்க அன்பர்கள் அத்தனை பேரும் தலைவன் எவ்வளியோ அதான் அப்போ தான் தொண்டர்கள் இருக்கான். தலைவன் நாட்டுக்கு அர்ப்பணை செய்யறான். அவன் தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவன். சொத்து வேணாய நாட்டுக்கு தொண்டு செய்யறதே குறிக்கோளாக இருக்கான். ஆக 100% நான் எல்லாவற்றையும் நாட்டுக்கு அர்ப்பணை செய்யறத 100% இருக்கான். தொண்டர்கள் 95 இருப்பார்கள். ஒரு 5 தான் குடும்ப சிறு தவறுகள் எல்லாம் அர்ப்பணிக்கக்கூடிய பெரிய அன்பு, பெரிய பண்புள்ள தொண்டர்கள் இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை கொண்டு தான் வருங்காலத்தில் உலக மாற்றத்தை செய்ய முடியும். உலக மாற்றத்துக்கு தலைமை தாங்கிறவன் பொருள்வெறியனாகவோ அதில் இருக்க தொண்டர்களோ, இப்போ நான் இருக்கேன், இது ஜாதி திவேஷம், மத திவேஷம், பொருளாதாரம் வரும்போது கவறுதல், அது ஏமாற்றுதல், என் பேரில் பேங்கில் போட்டுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அப்போ ஒரு தொண்டர்களுக்கு சோர்வு. ஆக இங்கே இருக்க தொண்டர்கள்லாம் தியாக சிந்தை உள்ளவர்கள், ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுகின்ற மக்கள். அதனால தான் இவர்கள் துணை கொண்டு இப்பேற்பட்ட தலைமை கொண்டும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தலைமை கொண்டும் அதே சமயத்தில் ஏதாவது செய்ய வேண்டும், நாட்டுக்கு செய்ய வேண்டுங்கிற ஆர்வமும் தியாக சிந்தையும் உள்ள தொண்டர்கள் துணை கொண்டு தான் உலக மாற்றத்தை செய்ய முடியும். ஆகவே இந்த சங்கம் உண்மையிலேயே இது செய்ய போகுது. நாம சொல்லலை, ஆசான் சட்டமுனி அவர்கள் ஆவாள் பார் மந்திரவாள் அவளையானால் அறன் தலைக்க போனமெல்லாம் ஆளச் சொல்வார். நீ வாழ்வாய் என்று உனது அகத்தில் வாழ்வாய் நிச்சயமாய் சத்தியமாய் சொன்னேன். நாவாலே நீ உரைத்ததெல்லாம் சித்தி, நாதாந்த நடுவனையும் தியானத்தாலே நீ வாவன் உரைத்த மறை பொருளின் மார்க்கம் நேசம் 51 நூல் ஒட்டுமுட்டினார். ஆக இந்த பாடல்கள் வந்து எந்த ஞானிகளும் இந்த காலத்தை கிடையாது. அப்போ ஆவாள்பார் மந்திரவாள் அவளையானா வாழை தெய்வம்னு சொல்லுவாங்க. வாழை தெய்வங்கிறது ஒரு நொடியில் உலகத்தை படைக்கக்கூடிய சக்தி உள்ளவர். அது நம்முள் இருக்கிறார். அவள் என்ன செய்கிறாள்? இது மாதிரி புண்ணியவான்கள் எங்கெல்லாம் இருக்கா? புண்ணியவான்கள் நம்ம சங்கம் தலைவதாங்கிறவனும் புண்ணியவான், யோகி. தொண்டர்கள் எல்லாம் புண்ணியவான்கள், தியாகிகள். இவர்கள் துணை கொண்டு நாட்டுக்கு செய்ய வேண்டிய செய்ய நினைக்கிறாங்க. ஏன் இவனை பற்றட்டவங்களாச்சே, இவங்களுக்கு எதுக்கு அந்த ஆசைங்க? உலக நலம் பொறுத்து, உலகம் உயும் பொறுத்து இந்த காலத்தில் நீ என்னதான் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியல. சட்ட ஒழுங்குங்கிற பேச்சு கிட முடியல. எதை செய்யணும் செய்ய முடியல. அவத்துறையும் செய்ய முடியல.
அரசாங்கமும் செய்ய முடியல, அப்படியே தடுமாறு உலகம். இந்த காலகட்டத்தில் ஞானிகள் இறங்கி தான் செய்ய வேண்டும், ஏன்னா நீதியை நிலைநாட்டுவதற்காக. ஆக அந்த நோஸ்டா தாமஸ்னு ஒருத்தர், நோஸ்டா தாமஸ்னு ஒரு பெரிய மகான். அவர் வந்து பிரெஞ்சு நாட்டில் இருந்தவர். அவர் வந்து அவர் என்னமோ நல்ல மதம் அதில் இருந்தவர். இதுக்கு புத்தம் இல்லையா, ஏன்னா என்ன மதத்தில் இருந்தவர், சரி எதை மதத்தான் சரி. ஆக அவர் என்ன செய்தார், வருங்காலத்தில் ஒரு 500-400 ஆண்டுகளுக்கு முன்னே வருங்காலத்தை பற்றி 3000 நிகழ்ச்சிகள் 2500 நிகழ்ச்சிகள் எழுதி வச்சிருக்கிறார். அது ஞானிகளுடைய ஆசியார் தான். அப்படியெல்லாம் வேற யாரும் அப்படி எழுத முடியாது. ஆசான் சுப்பிரமணியர் தான் அங்கே இருந்து அதை செஞ்சிருக்கிறார். வெளிநாட்டில் இருக்க ஒரு அறிஞர்கள் எதிர்காலத்தை பற்றி தீர்க்கதரிசிகளாகி அவர் சொன்னாதான் நம்புவோம்னு சொல்லிட்டு அவர் மூலமாக சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த ஞானிகள் சட்டமுனியும் ராமலிங்க சாமியும் இதே சொல்லியிருக்கிறார். அவர் என்ன நோஸ்டா தாமஸ் என்ன செய்திருக்கிறார், 2500 நிகழ்ச்சியை எழுதி வச்சிருக்கிறார். ஒன்றாக நடந்துகிட்டே வருது. அதில் இந்த காலத்தில் இவங்க தென்னிந்தியாவில் 1999 ஜூலை மாதத்தில் இந்த ஒரு நாள் உலக மாற்றம் ஏற்பட போன்னு எழுதி வச்சிருக்கிறார். ஆக சட்டமுனி எழுதியதும் ராமலிங்க சாமி சொன்னதும் ஒரே மைய கருத்தாக இருக்கு. ராமலிங்க சாமிகளும் என்ன சொல்லுவார், சத்தியவான் வார்த்தை இது தான் விடுத்தேன் கண்டாய், சந்தேகமில்லை இதனுள் சந்தோடம் உருவாய், இத்தனையுமே அருள்ஜோதி எழுதுகின்ற தினமாம், இனி வரும் அத்தினங்களெல்லாம் இன்பமுறு தினங்கள், சுத்த சிவ சன்மார்க்கம் புலங்குமெலா உலகம், தூய்மை ஒரு நீ உரைத்த சொல்லனைத்தும் பழிக்கும், செத்தவர்கள் எழுந்துலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார், திருவருள் செங்கோல் என்றும் செல்லுகின்றதாமினார். செத்தவர்கள் என்பது உண்மை பொருள் தெரியும் வரையில் அவன் செத்தவன், தெரிந்த பின் தான் அவன் நடமாட்டான்னு. இதெல்லாம் முக்கியமான செய்திகள். ஆக ராமலிங்க சாமி இது 20/1/88 சொன்ன கருத்து. அந்த தேதியிலிருந்து நமக்கு நன்மை நடந்துச்சு, அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. சட்டமணி சொல்லியிருக்கிறார், ராமலிங்க சாமி இன்னும் பல ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த கருத்தை அவன் நோஸ்டா தாமஸும் சொல்லியிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி சொன்னது 99 இப்படி ஒரு தென்னாட்டில் ஒரு ஆன்மீகவாதி தோன்றி உண்மையான உலக மாற்றத்தை வழி நடத்துவார் என்றும், அது அந்த மாற்றம் உலக சுவிச்சத்துக்கு ஒரு துணையாக இருக்கும் என்றும், இதுக்கிடையிலேயே போர்கள் நடக்கலாம், அதில் சில உயிர்கள் சேதம் வரலாம், இருக்கலாம். ஆக உண்மையான கருத்து எதுன்னு கேட்டான், எந்த மதத்திலையும் எல்லாம் அன்பு காட்டுங்கள், பிறகு உதவி செய்யுங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தலைவனை இப்போ அறிந்து கொள்ள மாட்டார்கள். தலைவனை அறிந்து பூஜை செய்ய வழிகாட்ட மாட்டார்கள். நாம் என்ன சொல்கிறோம், அன்பு காட்டுங்கள், ஆனால் பொருள் சேர்க்கவும் நெறிக்கு உட்பட்டு சேருங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வரும். ஆனால் தலைவனை பூஜை செய்கிற முறை நம்ம தான் சொல்லுவோம். ஆக இந்த சங்கம் வெறும் அன்பு ஒளி மட்டுமல்லாது ஜாதி இன மதம் கடந்து அன்பு காட்டணும்னு சொல்லுது அவங்களும் சொல்லியிருப்பாங்க, நம்ம சொல்கிறோம். தலைவன் யாருன்னு சொல்லி பூஜை செய்கிற முறை நம்ம தான் சொல்கிறோம். ஆக 99 தென்னாட்டில் ஒரு அரஸ்தாபம், ஒரு சுத்த ஆன்மீக சங்கம் இந்த வருங்காலத்தை தலைமை தாங்கி நடத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நாம் என்ன செய்தோம், அந்த 52ஆம் பக்கத்து 55ஆம் பக்கத்தில் அந்த நேரத்தில் அந்த செய்தி ஒரு அன்பர் கொண்டாந்து கொடுத்தார். அது ஆங்கிலத்தில் இருக்குது. அப்போ அதை என்ன செய்தோம், சுவடி கேட்டோம். அவங்க எல்லா மொழியும் தெரியும் அவங்களுக்கு. அந்த சுவடியில் 55ஆம் பக்கத்தில் இருக்க செய்தி யார், அது தலைமை தாங்கக்கூடியவர் யார் எப்படின்னு கேட்டால், நம்ம சின்ன விஷயம் இல்லை. நாம் ஜூலை மாதம் 7ஆம் தேதியை வெளியிட்டிருக்கிறோம். எங்கள் சங்கம் தலைமை தாங்கும், அதை நாங்கள் தான் செய்ய அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. எங்கள் சங்கம் தலைமை தாங்கும், இந்த உலகத்தை எங்கள் சங்கம் தலைமை தாங்கி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். வேறு எந்த நாட்டு தளபதியும் எந்த நாட்டு தலைவனும் சொல்ல முடியாது, நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். ஆக இந்த வார்த்தை தலைவன் பல ஞானிகள் சொன்னதை மையமாக கொண்டிருக்குமே தவிர நாம் வச்சது சொல்ல. சட்டமணி சொல்கிறார், ராமலிங்க சாமியார் திருமூல சொல்லியிருக்கிறாரு, பல ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க, வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்காரு, சுப்பிரமணியம் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தான் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த செய்தி வெளியிட்டிருக்கிறோம். இதுவரை நமக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. ஏன் எதிர்ப்பு இல்லைன்னா, புண்ணிய பலமும் அருள் பலம் இருக்குது. புண்ணிய பலமும் அருள் பலம் உள்ள மக்கள் தான் இது சொல்ல முடியும், மற்றவங்க சொல்ல முடியாது. ஏன் என்ன காரணம்னா, அது முடியாது. அப்போ அவனுக்கு ஆபத்து வரும், நமக்கு ஆபத்து வரல. என்ன காரணம், இப்போ ஏதாவது பொருள் சேர்க்கறதுக்கு நம்ம சொல்லலை, நாட்டு நன்மைக்கு செய்யலாம். இப்போ நம்ம சங்கம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையுது. அங்கே மற்ற சங்கத்திலலாம் வளர்ச்சி அடையும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் அந்த பொருளாதாரத்தை சுட்டி கொள்வார்கள். இங்கே வளர்ச்சி அடைய நாட்டுக்கு நன்மை வரும்.
எல்லாம் உலக மக்களுடைய நலனை மையமாக கொண்டிருப்பதனால நாம் என்ன செய்கிறோம், இந்த சக்தி, இந்த வல்லமை, எந்த வல்லமை, உலகத்தை ஆளும் திறமும் உலகத்தை ஆள்வோம் என்று சொன்னது ஆசான் ஞான பண்டிதனாலும் அகத்தீசனாலும் திருமலை தேவர் காலாங்கி போகிறது கரூர் முனிவர் சட்டமுனி போன்ற ஞானிகள் ஆசையோடு தான் செய்ய முடியுமே தவிர நம்ம செய்ய முடியாது. அவர்கள் நேரடியாக இதை செய்ய முடியாது. அந்த உடம்பு ஒளி சூரியன், அதான் சொன்னான், 1008 மாத்து இளம் சூரியனை போன்று இருப்பார். அவர்கள் எதுவும் செய்ய முடியாது. நம்ம மூலமாக, நம்ம சங்க அன்பர்கள் மூலமாகவும் எனது மூலமாகவும் இதை செய்வார்கள். ஆக பொருளாதாரத்தை கவர்கின்ற அல்லது பொய்யான மக்களிடம் இதை அவங்க மூலமாக செய்ய முடியாது. இப்போ நம்ம சங்கம் இருக்குது, எனக்கு வாசி வசப்பட்டவை, மூச்சு காற்று லயப்பட்டவை. மூச்சு காற்று என்பது இப்போ நாங்கள் என்ன செய்வோம், இந்த ஆரம்ப காலத்தில் 26/4/79 அன்று ஆசா ஞான பண்டிதன் எனக்கு வாசி நடத்தி கொடுத்தார். அப்போ என்ன செய்தோம், உட்காந்து ஸ்தம்பித்தோம். வேணாத்தனை நிமிர்ந்து பத்மாசனம் விட்டு செய்து வந்துடுச்சு. பத்மாசனம் விட்டு என்ன செய்தோம், அப்படியே ஒரு வினாத்தண்டு வில் போல் இருக்கும், மூச்சை கட்டி ஆசானை வணங்கி அடியின் வாசியோடு வாசியாக கலக்க வேண்டும், எனக்கு வாசி வசப்பட வேண்டும், எனக்கு தெரியல ஐயா, நீ தான் அருள் செய்யன்னு சொல்லி ஆசானை கேட்டான். அவர் என்ன செய்தார், நான் வினாத்தண்டு போட்டு உட்காந்து ஸ்தம்பித்தோம். என்ன செய்தார், ஆசான் உள்ளே நுழைந்தார். கந்தஸ்தானத்தை காற்றை நிறுத்திக்கிட்டு குடும்பத்தை காற்று செலுத்தி விட்டார். செலுத்தியது மட்டும் இல்லாமல் ஆசான் உள்ளே தங்கிட்டார். உள்ளே தங்கினதுக்கு அப்புறம் தான் கல்வினா என்ன, ஞானம்னா என்ன செய்ய வேண்டும், மக்களுக்கு எப்படி வழி நடத்த வேண்டும், ஆன்மீகவாதிகளுக்கு என்ன சொல்ல வேண்டும், தொண்டரை மதித்தல், தொண்டரை மதிக்கிறதே பெரிய சின்ன விஷயம் இல்லை. மனமூந்து இரவும் போலும் தொண்டு செய்வார். அவர்களை அன்பு காட்டி தாய் போன்று நான் இருந்து அன்பு காட்டி அரவணைக்கக்கூடிய பண்பும் தந்திருக்கிறான். அதே சமயம் பெருந்தன்மை, ஜாதி, எல்லா எல்லாரையும் பிள்ளைகளாக மதித்தல், தாழ்த்தப்பட்ட மக்களாக நான் சரி யாராக இருந்தாலும் அவர்கள் பிள்ளைகளாக மதித்தல், அன்பு காட்டுதல், பிறர் பசியாற்றுதல், இது போன்ற எல்லா வகையான பண்புகளும், அதுக்கு தேவையான சூழ்நிலைகளும், அதுக்குரிய பண்புள்ள தொண்டர்களையும் தேவையான பொருளையும் எல்லாம் அள்ளி கொடுத்துருக்கான். உள்ளே இருந்துக்கிட்டு இன்னது இப்படி செய், இன்னது இப்படி செய்யன்னு சொல்லுவான். அதே சமயத்தை பொது அன்பர்களுக்காக பள்ளிருவமாக சொல்லுவோம், இப்படி நடந்துக்குன்னு சொல்லுவான். நான் பிராணாயம் செய்யும் காலத்தில் அது எனக்கு தெளிவாக இருக்கும், கூடவே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். வாசி வசப்பட்ட மக்கள் தான் செய்ய முடியும், வேறு யாராலும் முடியாது. என்ன காரணம்னா, இப்போ நான் இருக்கிறேன், இப்போது எங்கள் சங்கம் உலகத்தை ஆளும், நாங்கள் தான், எங்கள் சங்கம் தான் உலகத்தை ஆளும், அதுக்கு ஆசான் ஞானபண்டிதன் ஆசியாலும் அகத்தீசனால் நாங்கள் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ வேறு யார் சொன்னாலும் சரி, சின்ன விஷயம் இல்லை, வேறு யார் சொன்னாலும் தப்பிக்க முடியாது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், நான் சொல்லியிருக்கோம் இல்லையா, இன்னும் 3-4 ஆண்டுக்குள்ளே சொல்லியிருக்கோம்ல, பாரு அப்போ எங்களுக்கு வேணால் எனக்கோ இல்லை எங்கள் அன்பர்களுக்கோ இடையில் செஞ்சுப்பார், செய்ய முடிஞ்சு வெற்றி கண்டா நான் ஒத்துக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். என்ன காரணம், இவ்வளோ வல்லமை எப்படின்னு கேட்டான், தலைவன் ஆசி இருக்குது, நம்ம கூடவே ஞானி இருப்பாங்க, நான் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் இருந்து நமக்கு உதவி செய்வாங்க. ஆக AK-47 இருந்தாலும் சரி, அணுகுண்டாக இருந்தாலும் சரி, நான் சொல்லி நான் அணுகுண்டு போட்டால் நாங்கள் சாக மாட்டாங்க. என்ன காரணம், தலைவன் ஆசி இருப்பதால். நம்ம அன்பர்கள் அத்தனை பேரும் ஆசான் ஞான பண்டிதனாலும் உஜண்ட மகரிஷியும் போக மகரிஷியுடைய பார்வைப்பட்டிருக்கு. நம்ம தொண்டர்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் ஆசான் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை கொண்டு தான், நம்பிக்கை நான் உறுதியாக செஞ்சு உறுதியாக நம்பினால்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும், எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி. அது அகந்தை இல்லை, அருள் பலத்தால், புண்ணியத்தால், ஆசான் திருவடியை பற்றி பூச்சி செஞ்ச நம்பிக்கையால் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறோம். ஆக இப்போ இந்த செய்திகள் வாசி வசப்பட்டதாலும் மோன நிலை என்று போகிறதுக்கு, மூச்சு காற்று வயப்பட்டால் மோன நிலை, சும்மா இருத்தல் என்றது. உள்ளே தங்கன காற்று சும்மா இருக்காது, அது உள்ளே செயல்படும், நாதமும் கீதமும் கேட்கும். அப்போ நாதம் கீதம் கேட்கும். குறிப்பிட்ட ஆண்டுக்கு அப்புறம் மூலாதாரத்தை தங்குகின்ற காற்று உச்சிக்கு வரும், புறமத்திக்கு வரும். அந்த கனல் தான் பூட்டை திறக்கும். அப்போ கனல் தான் அடைச்சிட்ருக்கு. அந்த கனல் என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு அந்த புருமத்தை திறந்து விட்டுரும். புருமத்தை திறந்தால் மேலேருந்து உச்சிக்கு கீழடிய ஊசிமன வாசலுக்குள் மச்சிக்கு மேலேறி வானுதரன் தான் எடுத்து கச்சை வடம்பூரிய காயலூர் பாதையில் பச்ச மருந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசானன்னு சொல்வார். அதே சமயத்தில் இன்னொரு பாடல் இருக்குது, இது அமிர்த பானத்தை உண்ணுகின்ற செயலாகும். அதே சமயத்தில் எட்டா பொறுவியடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறைத்து கட்ட கயிறெடுத்து கலைநாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தாங்க. அப்போ வாசியை கட்டுகின்றவர் தான் 8 திசையும் உள்ள உலகத்தை ஆள முடியும்னு சொல்லியிருக்கான். ஏன் இது காரணம், வேறு வழி இல்லை, உலக மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய வாய்ப்பு இல்லை,
சட்டத்திட்டத்தை சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியல. சமூக விரோதிகள் கண்ட இடத்துல அடிக்கிறது, உதைக்கிறது, பஸ்ஸை மறிக்கிறது, எரிக்கிறது, எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரிய அளவுக்கு இருக்குது இப்போ. ஆக எந்த அரசியல் அமைப்பாலும் இதை ஒழிக்க முடியாது, இந்த சமூக அரசியலை தடுக்க முடியாது. இவர்கள் என்ன செய்வார்கள், 8 தேசியம் ஆளும் வல்லமை உள்ள என்ன செய்வாங்கன்னா, எப்போ எது நடக்குதோ முன்னுமே தெரிந்து கொள்வார்கள். முன்னுமே தெரிந்து அதை தடுக்க முடியும். தடுக்கிறது மட்டும் இல்லை, அதை ஒடுக்கவும் முடியும். எந்த வடிவத்திலும் இந்த ஞானிகள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் எந்த அராஜகமும் நடக்க முடியாது. முன்னமே எல்லாம் தடுத்து விட ஆசானை இப்போ கேட்குறோம். நம்ம இப்போ கேட்க மாட்டோம், பின்னாடி கேட்போம். நம்ம நிர்வாகத்துக்கு வந்த ஏற்பாடு தமிழகத்தில் எந்தெந்த பகுதியில் என்னென்ன நடக்க போன்னு சொன்னால், இந்த ஊரில் இந்த நபர் இந்த பஸ்ஸை மறிப்பான், பஸ்ஸை மறித்து அடிப்பான், தீ வைப்பான் அப்படின்பார். அவள் தான் பிடிச்சிடும். முன்னமே என்ன செய்வோம், காவல்துறையில் அதுக்குரிய காவல்துறையில் செய்தி முன்னாடி 1 மாதம் முன்னாடி சொல்லுவாங்க, இந்த ஊரில் இந்த நபர் இந்த எத்தனை நம்பர் வண்டியை இவன் செய்வான்னு சொல்லுவான். அப்புறம் என்ன செய்வார்கள், காவல்துறை இது போதாத அவர்களுக்கு. அப்படி காவல்துறை என்ன செய்யும், ஈட்டி மாதிரி பஞ்சம், ஈட்டி மாதிரி பிடிஞ்சி அராஜகத்தை நசுக்க முடியும். நடந்ததுக்கப்புறம் கண்டுபிடிப்பது, அதுக்குரிய நடைமுறை செய்து இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது மனிதராட்சி. நடப்பதற்கு முன்னே அறிந்து அடக்குவதும் ஒடுக்குவதும் ஞானிகளாட்சி. இந்த வாய்ப்பு நம்ம சங்கத்துக்கு ஆசான் தந்திருக்கிறார். ஆகவே வாசி வசப்பட்டதனால் எந்த வகையான கொலைக்கருவிகளும் நம்ம இடராது. எந்த வகையில் அவ எந்த சக்தியோட கொலைக்கருவிகளால் இடராத ஒரு தலைவன் தான் ஆசானாசியில். ஆக அப்பேற்பட்ட ஒரு வல்லமை நமக்கு. என்ன கேட்டேன், சொத்தை விரும்பல, நான் காமூரும் அல்ல, பொருள் வெறியனும் அல்ல, ஜாதி வெறியனும் அல்ல, மத வெறியனும் அல்ல, சிறுமை குணம் உள்ளவனும் அல்ல. அதே சமயத்தில் தொண்டை மதிக்காதவனும் அல்ல. தொண்டை மதித்தல், சிறுமை சிறிய குணம், சிற்று சொல்லுவான், அது சின்ன புத்தின்னு சொல்லுவான். அப்போ பெருந்தன்மையான அறிவு, பிறருக்கு உதவி செய்தல், தொண்டரை மதித்தல், ஜாதி திவசிலாக பழகுதல், எல்லா இனத்தை எல்லா ஜாதியரையும் தன் பிள்ளைகளாக பாதுகாத்தல், தலைவனை பூஜை செய்தல், உண்மையை மக்களுக்கு சொல்லுதல், தினம் அர்ப்பணி செய்ய துணிதல், இதெல்லாம் இந்த நம்ம தலைவன் ஆசான் என் உள்ளிருந்து அருள் செய்யலாம். ஆகவே இந்த சங்கம் தான் அராஜகத்தை அழிப்பதும், அராஜகத்தை கட்டுப்படுத்தும் அழிப்பது நம்ம நோக்கம் அல்ல. அது நமக்கு தேவையில்லை. ஆசான் அது அவங்க தான் செய்யணும். இந்தந்த இடத்துல இப்போ நடக்க போகுன்னு சொன்னாவே தடுத்து விடுவார். அப்போ உயிர் சேதம் வராது, உயிர் சேதம் வர வாய்ப்பில்லை. ஆனால் யுத்தம் ஒன்று நடக்க போகுது என்பது தெரியும். அப்போ ஒரு நாடு இந்தியாவையோ எங்கேயோ பெரிய நாசக்கருவிகள், அணுசக்திகள், நாசக்கருவிகள் கொண்டு ஒரு தாக்குதல், அது மூலமாகவும் யுத்தம் வரலாம். அது மூலமாக மக்கள் சேதம் அடைவார்கள் தவிர நம்ம சங்கத்தால் எந்த சேதமும் வராது. என்ன காரணம், இவங்க அவ்வளவு மூர்க்கரும் அல்ல, பாவிகளும் அல்ல. இதை முன்னமே தடுத்து விடுவார். இப்போது நிறைய வடநாட்டில் எங்கே பார்த்தாலும் வெள்ளச்சேதம். இவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு கேணி உலால விட்டுவோம். இதை நம்பி மழையே வராமல் தடுப்பான், பெய்யக்கூடிய பெய்ய வைப்பான். இவர்களுக்கு கணக்கே இல்லை. மழை பெய்யாத மழை பெய்ய வைத்தல், மிகுதியாக பெய்தால் தடுத்தல், புயல் மற்றும் சூறாவளி மற்றும் புயல் இது போன்ற கொடிய சீத்தங்களை தடுத்தல், பூகம்பத்தை தடுத்தல், உலக நலனை மையமாக கொடுத்தல். ஆக உயிர் சேதம் இல்லாமல் நாட்டு நலனையும் மையமாக கொண்டார். ஏன்னா தயை சிந்தை உள்ள மக்கள் அறவாளி அந்தன்னு சொல்லுவான். தயை சிந்தை உள்ளவர்கள், அருள்பணம் உள்ளவர்கள் புண்ணியவான் ஆட்சியில் உயிர் சேதம் வர வாய்ப்பு இல்லை. அவங்க ஒருத்தன் ஆட்சியில் அதுக்கு நம்ம பொறுப்பு. ஆக நம்ம நிர்வாகம் எப்படி இருக்குன்னா, உலக மக்களை பிள்ளைகளாக தாய் போன்று ரசிப்பார்கள் நம்ம சங்கர் நண்பர்கள். ஆகவே இதெல்லாம் ஞானிகளுடைய பிற்காலத்து சொல்லும். ஆக வாசி வசப்படுத்தினாலும் சிறந்த பண்பு தந்திருக்கிறான், சிறந்த அன்பு தந்திருக்கான், தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய பெருந்தன்மை தந்திருக்கிறான். நம்ம சங்க அன்பர்கள் தான் செய்ய வாய்ப்பு இருக்குது. அதனால் திமிருக்குள்ளவோ அகந்தைக்குள்ள நாம் விரும்பலை. எல்லாம் அவங்க கட்டளைப்படியே செய்வோம். வருங்காலத்தில் நடக்க போகிறதை முன்னமே அறிந்து விடுவதனால பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுது என்றும். இப்போ தமிழகத்தில் ஆடி மாதம் பருவமடைத்தாவே இருக்கியா, இந்த ஆசான் அகத்தீசனை வணங்கி, அப்போ இந்த பகுதி பூராவும் வறட்சியாக இருக்குது ஐயா, நீங்களாம் பெரியவங்க, நீங்கள் பார்த்து அருள் செய்யலான்னு சொன்னால் குமிச்சிட்டு போடுவாங்க. இல்லை மழையாக குமிச்சிடும். அப்போ மிகுதியாக பெய்யுதையா தடுத்துனா அதையும் தடுப்பார்கள். எங்கே பார்த்தா அராஜகம் நடக்குதுப்பா கட்டுப்பட்டா அதையும் செய்வார்கள். எல்லாம் எதை கேட்கணுமோ செய்வார். ஆனால் கேள்வி உலக நடையிலே மையமாக இருக்குமேயானால் அவர் வேண்டுகோளை ஏற்று அருள் செய்யக்கூடிய வல்லவர்கள் ஞானிகள். ஆகவே இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னு சொன்னால், நம்ம சங்கம் வருங்காலத்தில் இப்போ ஜூலை 99 ஜூலையில் ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஓரிரு ஆண்டுக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். ஆக அந்த மாதிரி உலக சேதங்கள், அந்த மாதிரி ஒரு சிறிய பிரளயங்கள், பிரச்சனைகள் வரும்போது அதை மாற்றி நிலைநிறுத்தி மக்கள் சுவீட்சமாக வாழக்கூடிய வாய்ப்பை மனித வர்க்கம் செய்ய முடியாது. இப்போ நடக்கக்கூடிய தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அராஜகங்களை அடக்க முடியவில்லை அரசாங்கத்தால். காரணம், எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியல.
ஆகவே ஒரு சின்ன நிகழ்ச்சிக்கு 30 பஸ் 30 வாகனங்களை அடித்து நொறுக்குறான். அதை நான் அந்த மக்கள் மீது குறை சொல்லலை, அதை நான் அப்படி நினைக்கிறேன். நடக்கிறான், அவன்கிட்ட என்ன குறை இருந்து அறிந்து அதை நிவர்த்திக்க முடியாது இவர்களால். ஆக எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியாததுனால அவரால் முடியல. அப்போ குறை சொல்ல நான் அரசாங்கத்தை குறை சொல்லுவேன். நான் முன்னேமே சொல்லியிருக்கோம், இப்போ ஆளுகின்றவர் கருணாநிதி, கடவுள் கொண்டு சொன்னேன். கருணாநிதி ஆட்சி கடவுள் ஆட்சின்னு சொன்னது அவருடைய தமிழ் பற்று, எப்படியாவது நாட்டு செய்யணுங்கிற ஆர்வம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் மக்கள் ஒத்துழைக்கலை, மக்கள் மத்தியில் பிரச்சனை இருக்குது, அதனால் கட்டுப்படுத்த முடியாது. ஞானிகள் ஆட்சி இருந்தால் அவரும் செய்யலாம். ஆகவே இந்த செயல்பாடெல்லாம் பற்றி இப்போ நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம். நம்ம இந்த உலகத்தை ஆளுத நோக்கம் பேராசை அல்ல, அதே புரிந்து கொள்ளும். பதவி வெறியோ பேராசை. நமக்கு ஆசான் கருணை கொண்டு இந்த செய்யுங்கள், நீயும் உன்னை அன்பர்களும் இந்த காரியத்தை செய்யுங்கள், நாங்கள் ஆற்றல் தருகிறோம், அருள் தருகிறோம், நாங்கள் செய்ய முடியாத நீங்கள் செய்ய என்று ஆசான் சொல்லியிருக்கிறார், அதை செய்யலாம். அதுதான் இன்றைக்கி நடைமுறை. இதை பற்றி நோஸ்ட்ராதாமஸ்ங்கிற ஆள் ஒரு கருத்து எழுதியிருக்கிறாரு. தென் மாவட்டத்தில் ஆன்மீக இருக்குதே, அது யார் எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் எங்களுக்கு தெரியும். எப்போ எந்த உட்கார்னா அந்த சட்டமணி சொன்னாது, சட்டமணி சொன்ன அந்த பாடலோட சாரம், ஞானிகளுக்கு எவன் எப்படி போனால் விஸ்தார டம்பம் வேண்டாம் படம் செத்தார பொழுத்திரின்னு சொல்கிறான் ஐயா. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கணும்? வேறு வழி இல்லையா, அது உங்களுக்கு நாங்கள் நீயா செய்கிறேன், நாங்கள் செய்கிறோம்ப்பா, நாங்கள் நேரடியாக செய்ய முடியாமல் உங்கள் மூலமாக செய்கிறேன். அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்தோம், இது எல்லாம் ஆசை இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு மையகத்தை வச்சுக்குவோம். இதான் மறுபடியும் சொல்லணும்னா இதையெல்லாம் பெரியோர்கள் செய்கிறார்கள். இப்போ நடக்க போகிற எல்லா வகையான செயல்களும் கோரக்க மகரிஷியும் அதான் சொல்கிறார். உண்டான விதம் தன் குருவனுக்கு உணர்ந்தறிவை ஓதி வைத்தார் உலகில் சொன்னேன். சண்டாளம் அந்த நெருக்கம் சவிஸ்தாரம் போகும். என்ன அந்த நெருக்கம் போய் சண்டாளம் சொன்னேன். சவிஸ்தாரம் என்பது அவர் சாக மாட்டார், அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்டப்பட்ட மூடத்தனமான கொள்கை உடை தெரியப்படும். அதான் சொன்ன சண்டாள அந்த சவிஸ்தாரம் என்பது துணை. அவர்களால் உருவாக்கப்பட்ட சாச சம்பிரதாயங்கள் மக்களை மடியன இப்போ மனித வர்க்கத்தை மடையனா. இப்போ நம்ம தமிழகத்தில் அது மாற்றவே முடியல. இப்போ என்ன செய்வான், அது இருக்கட்டும், அவர்கள் இந்த யாகம் செய்தல் போதுவது, கணபதி ஹோமம், சண்டி ஹோமம், இந்த தவசம் செய்வது, போகிறது வர்றது எல்லாம் செஞ்சுருக்கிறோம். அந்த இது ஒழிஞ்சு போகும். அவர்கள் நம்ம கொள்கை இன்னைக்கு வந்தவர்களோட சொன்னார்கள், உங்கள் கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கையான்னு சொன்னோம். ஆக ஒத்துக்கிட்டாங்க. அவர்கள் ஒரு சிலர் ஒத்துக்கொள்வார், சிலர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆக அண்ணாவில் விதிப்பை நம்ம இருந்தால் யாமின்னு சொல்லிட்டோம். ஆக அவர்களால் உருவாக்கப்பட்ட எல்லா வகையான மூடத்தனத்தையும் மூடமாக்கப்படும். அவர்களுக்கு இடையே இருக்காது. சவிஸ்தாரம் போகும் சார், சண்டாளம் அந்த சவிஸ்தாரம் போகும். அவரால் கட்டப்பட்ட பொய் மூட்டைகளெல்லாம் தடைப்பட்டு போகும், செயல்படாது. ஆக அவர்கள் நல்லபடி இருப்பார், ஒத்துக்கொண்டவர்கள் பூராவும் நல்லபடி இருப்பார். ஆக சண்டாள அந்தரம் சவிசாரப்பும் சார்பாக 18 பேர் சித்துண்டை இதை தென்திசையில் யாபித்து திறமை எய்தி செகலொலி போல் உலகம் திரட்டி சேர்த்து மண்டலத்தில் மாய்கிற சத்திய நாட்டி மன்னரென ஒருவர் ஆழ்வார் விட்டனர். ஆக இதெல்லாம் ஆசான் என்ன எதுக்கு சொல்கிறாருன்னா, கோரக்க மகரிஷி ஞானிகள் அவர்கள் இந்த காலத்தில் 18 சித்தர்களும் சேர்ந்த ஒரு சக்தி உலக மக்களை வழிநடத்தி மக்கள் சேதத்தை உயிர்வாழ் கருணை மக்களை நல்நெறிப்படுத்தி உலகம் உய்யும் பொருட்டு ஞானிகள் இறங்கி செய்ய போகிறாங்கன்னு சொல்லியிருக்காரு ஐயா. ஆக இதெல்லாம் பற்றி கோரக்க மகரிஷி, சட்டமுனி, ராமலிங்கசாமி, சுப்பிரமணியர், வள்ளுவர், திருமூலர், இதெல்லாம் எல்லா நூல்களையும் எங்களுக்கு மனப்பாடம் இருக்குது, வச்சிருக்கிறோம். அது எந்த காலத்தை வெளிப்படுங்கிறதுக்காக நான் அமைதியாக இருக்கிறோம். ஆக இனி அமைதி தேவையில்லை. உலகத்தை சொல்லலும் நாங்கள் தான் எங்கள் சங்கம் தான் உலகத்தை ஆளும். எப்படி ஆளும்? பதவி வெறி அல்ல, பணவெறி அல்ல, ஜாதி வெறி அல்ல. ஒரு குறுகிய வட்டத்தில் நோக்கம் சிறுமை கொண்டு கீழ்த்தரமான சிறுமை கொண்டு செய்யறதில்ல, பெருந்தன்மையும் தாய்மை கொண்டு செய்ய போகிறோம், நாங்கள் தான் செய்கிறோம் சொல்லி நோட்டு சேர்த்துட்டோம். ஆக இந்த 2 ஆண்டில் நடக்க போகும். ஏன் நடக்க போகுன்னா, நம்ம இன்னுமே சொல்லியிருக்கோம், தூய்மையான தொண்டர்கள், தூய்மையான தலைவன், தூய்மையான செயல்பாடுகள் இதான் செய்திருக்கோம். இதை பற்றி அந்த நோஸ்ட்ராதாமஸ்ங்கிறவர் பற்றி இதை இருக்கட்டும் பலத்தவர் சொன்னது. அவர் அந்த எதிர்காலத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அவர் மேலே அவர் சொன்னப்பட்ட கருத்துக்களை இப்போ இது இந்த இந்திய தலைவர்கள் நடந்திருக்கு. அவர் சொன்னதெல்லாம் நடந்தது 800 நிகழ்ச்சி. அதில் இனி நடக்க போகிறத பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். அது சில பாடலுக்கு மறைக்கப்பட்டது. அதில் ஒரு பகுதியை இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்களே ஐயா. அதாவது மேனாட்டில் ஒரு தெற்கு தரிசி நோஸ்ட்ராதாமஸ் சொல்லியிருக்காரு. அது யார், நாங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படணும், ஆசான அகத்தீஸ்னு கேட்டோம். அவர் என்ன சொல்லியிருக்கிறார், அந்த பாடல் அவர் சொல்ற அன்பர் பாண்டியன் ஆங்கிலத்தை படிச்சிருக்கோம்.
Nostradamus and India. It is amazing that Nostradamus, who lived some 4,000 years ago, correctly predicted about events that were to happen in the next 3,000 years. In the 74th portion of the 6th section of this book, Centuries, he was written, "The most powerful woman on the land, surrounded by sea on three sides will region her position due to disunity amongst her opponents. She will be killed by her own security guards in her own house before completing 67 years of her age. This shall occur when there would be 16 years to go before the advent of his new century." We need to emphasize that Nostradamus had predicted the futures of Mrs. Indira Gandhi, who was assassinated in the year 1984, 16 years before the advent of 21st century. Nostradamus assumes the following in the 75th portions of the 10th section. The new century will begin after the use of weapons of mass annihilation which shall decimate humanity. A Hindu leader will then show the new way to the world. The most important prophecies that Nostradamus has made regarding India are as follows. The world war shall start after the Mongols use weapons that disseminate a race of death. The war will take a new turn to the India's friendship with the two most powerful countries in the world. The war shall end in the 50th year of the new century. That is, peace will be established in 2006. Europe will abjure its religion and accept the oldest religion in the world. 70% of the humanity will be destroyed in this war. A spiritual leader from South India will guide the world. No one knows if these predictions of Nostradamus would be fulfilled and proved to be correct as his 2,500 other prophecies. At one place, Nostradamus has written, "The king of terror will descend from the sky in the 7th month of the year 1999. Continuing this prophecy, he has further added that his original of terror will be clad in a blue turban and gown. For 27 years, he would terrorize the world. There are still many years left for his prophecy to be tested on the touchstone of truth." ஓம் ஸ்ரீ அகத்திய துணை 8-8-97 ஆசி காண்டம். அருட்கடலே பரம்பொருளே அரங்கா வாழ்க, அகத்தியர் என் வடிவான அரசா வாழ்க, அருட்பெரும் ஜோதியே தேசிகா வாழ்க, அகத்தியர் யான் ஆசிபலன் அளிப்பேன் இந்நாள். இந்நாளும் இறையாண்டு நல்லி திங்கள் இயம்பிடுவோம் சூட்சமத்தின் ஆசிபாகம். உண்மையுடன் கல்கி அவதாரம் நீயே, உலக ஆளும் தலைவனே நீதான் அப்பா. அப்பனே ஆன்மீக தலைவன் நீயே, அறிந்திட்ட பிரதிதனில் ஐம்பானை பாகம். ஒப்பில்லா விளக்கத்தின் தலைவன் நீயே, உலகிற்கு வழிகாட்டும் சித்தன் நீயே. சித்தன் நீ, இந்து மத தலைவன் நீயே, சிறப்பு பெற உலகத்தை மாற்றி நிற்பாய். சுத்த சன்மார்க்கமதில் வழிநடத்தி சிறப்பான அருள் ஞானம் அளித்து நிற்பாய். அளித்திடுவாய் ஆன்மீக தலைவன் நீயே, ஆன்மீக தென்னிந்திய ஏக தலைவன். தெளிவு பெற உரைத்திடுவேன் நீதான் அப்பா, தெரிவித்தோம் விளக்கமதும் இதன்காலம்தான். காலமதில் சிவராஜ யோகி நீயே, காலை நீ அரசாட்சி செய்வாய் நன்றே. கோலமதாய் ஆன்மீக அரசனாகி குவலயத்தில் ரசவாசல் திறந்து நன்கு. திறந்துமே அமிழ்தமதை உண்டு நீயும், தெளிவு பெற இளமையதை அடைந்து நன்கு. கருதியே சோதிநிலை அருமுகனாகி, காலை நீ தேவர்களின் தலைவனாகி. ஆகியே பிரம்மாதி நல்லி திங்கள், ஆன்மீக புதுவடிவம் நீயும் பெற்று அகிலமதை ஆட்சி செய்ய இறங்கி வருவாய். அதன் காலம் விண்ணுலக நிறத்தின் சாயல். சாயலின் ஆக்கை மேல் ஆடை தோன்றும், சர்வசக்தி கொண்டுமே விளங்கி நிற்பாய்.
ஆயலுடன் எண்ணம் போல் ஆக்கை தன்னை அகற்றி நீ ஆன்மாவின் உருவம் கொள்வாய். உருவமுதும் என்றுமே இளமையாக உலகத்தில் ஐயைந்தீர் ஆண்டு காலம் உறுதியுடன் அருளாட்சி செய்வாயப்பா. ஓங்கார இறையவனே வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க சூட்சுமத்தின் விளக்கம் சொன்னேன். வையகத்தை காக்க வந்த சித்தே வாழ்க. ஊழ் நீக்கும் துறையூர் வாழ் துறவியே வாழ்க. ஓதி வந்த சூட்சுமத்தின் இவ்வாகம் உற்றும் உற்றேன். நண்பர் பாண்டியன் அவர்கள் ஆங்கில உரையும் ஆசான் அகத்தியசன் சொன்ன அந்த கவிகளையும் படித்து காட்டியிருக்கிறார். ஆக முன்னமே சொல்லியிருக்கிறோம், யார் மூச்சிக்காற்று 10ஆம் வாசல் என்று சொல்லப்பட்ட சொர்க்க வாசல், அங்கே வாசியை செலுத்திய மக்கள் தான் இந்த வாய்ப்பை சேர முடியும். அவர் சொல்லுவார், சேர்ப்பது தான் இடை சமனாக சேர்த்து கொண்டான், சிவசிவா சொல்லறிது சிலைதான் என்னார். அந்த வாசி ஒடுங்கினால்தான் அமிழ்தவானம், கூட்டு சுழிமனை கதை திறக்க அமிழ்தவானம் என்பார்கள். அமிழ்தவானம் ஒன்றுகின்ற மக்களுக்கு மரணம் இல்லை, நரதை இருக்கார் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு. ஆக தானேனி இடசூச்சம் காலை கண்டார், தவறாது எத்துளிலும் செய்வாய்ப்பாரு, நானே தான் சொன்னேன் சத்தியமாக, நற்காலம் உனக்கு வரும் இத்தைப்பாரு, தேனே சொல் என் சொல்ல இகழ வேண்டாம், சித்தித்த பொருள் சொன்னேன் அருளை சொன்னேன், காணலை நீ ராமனவே ஓடினையும் கால் கலந்து வீடாதே கருவிப்பானார். ஆக ஞானிகள் கூடவே இருக்கிறாங்க. நீங்கள் யார் இந்த வாசி வசப்பட்டவர்களோ அவர்களை தான் செய்ய முடியும். எந்த தொழிலாக சொல்லி எத்தொழிலும் செய்வாய்ப்பார். இப்போ 108ன்னு சொன்னோம், அப்புறம் என்ன செய்தோம், அதுக்கப்புறம் 508ன்னு சொன்னோம். எல்லாருக்கும் வியப்பு. 108 செய்யவே கடினம். அது என்ன செய்தோம், சென்ற ஆண்டில் 328 சென்ற முறை 508 நோட்டீஸ் போட்டோம். அப்போ 531 செஞ்சோம். இதெல்லாம் எப்படியா செய்ய முடியும்? எல்லாம் வியப்புக்குரியது. என்ன காரணம்? தானினி எடை சூச்சம் காலை கண்டால் தவறாது எத்துளிலும் செய்வாங்க. எடை சூச்சம் என்பது புருவமத்தி. புருவமத்திலே ஆசான் ஒடுங்கியும் வாசியும் ஒடுங்கிய மக்கள் தான் எல்லாம் செய்து முடிக்க முடியும். இந்த நிகழ்ச்சி நடக்கும் போதெல்லாம் தொண்டர்களுக்கு ஞானிகள் ஆசி இருக்குன்னு பலர்தான் சொல்லியிருக்கிறார். ஆக எல்லா செயல்களுக்கும் தொண்டர்களுக்கும் பல ஜென்மத்தை செய்த புண்ணியத்தால் தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். தன்னுடைய சொந்த நிகழ்ச்சி போல் செய்து முடிக்கும் வல்லவர்கள் நம்ம தொண்டர்கள். தொண்டர்களும் ஞானிகள் ஆசையும் இருந்தனால தான் இந்த காரியம் சாதிக்க முடியுது. தினமும் இப்போ 5000 பேர் அன்னதானம் 10 பேருக்கு போட முடியல, எப்படியா செய்யறது? அதுவும் ஆசை தான். பொருள் வருவதும் ஆசி. அது மக்கள் தடையில்லாமல் ஒரு 10 பேர் அல்லது 100 பேருக்கு அன்னதானம் செய்யறதுக்குள்ள பல பிரச்சனைகள், மோதல் பிரச்சனைகள், அதை அடைவு செய்யறதுக்கு கூட்டம் இருக்கும். இங்கே என்ன செய்வான், இது தூரத்தில் இருக்கும்போது இதை எப்படியாவது மாசுபடுத்த நினைப்பான். ஆனால் கிட்ட அவங்க செய்ய முடியாது. நாங்கள் என்ன செய்வோம், நடைபெறுகின்ற அன்னதான நிகழ்ச்சி தடையில்லாமல் நடக்கணும்ப்பா, நீதான் அருட்சணும், எந்த வம்பர்களும் இது ஒரு மோசமான நபர்களை வந்து இடையூறு செய்யக்கூடாதுன்னு கேட்போம். அதுக்கு அருள் செய்வார். நித்திய அன்னதானம், நித்திய தன்னம் தண்ணி பொதுமக்கள் போய் சேரணும், நீ தான் அருள்ச்சின்னு கேட்போம். ஆக நடக்கக்கூடிய எல்லா வகையான செயல்களுக்கும் ஆசானை கேட்டு வருவதனால் நடக்குது. நித்திய அன்னதானம், தண்ணி பொதுமக்கள் சேர்ந்து இப்போ வருகின்ற நிகழ்ச்சிக்கு 1000 திருமணம் சொல்லிட்டேன். ஐயா எப்படி நான் நேற்றைய தொண்டர்கள் கேட்டோம், ஐயா குடிலாசான் மேற்கொள்ளும் அறப்பணிகளுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். உங்கள் ஒத்துழைப்பு வேண்டும். நீங்கள் தொண்டு செய்து அந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். தொண்டு செய்து அந்த காரியத்தை சிறப்பாக முடித்தால் உங்கள் திருவடியின் சேர்மீது சுமக்கன்னு சொல்லியிருந்தேன். என்ன காரணம், தொண்டர்கள் இல்லாமல் எந்த காரியமும் செய்ய முடியாமல் தெரியும். தொண்டரை மதித்தல், அவருக்கு ஒத்துழைப்பு தருதல், அவர் மனை விட்டு பேசுதல், மதித்தல், இது போலாம் செஞ்சுருக்கோம். ஆக இந்த வார்த்தை ஏன் சொல்கிறேன்னா, சென்ற எல்லா பார்த்தோன்னா 5000 பேருக்கு சாப்பிட்டாலும் சாப்பாடு போட்டாலும் சரி, எந்த போட்டாலும் கூட்டு முயற்சி தான். நான் இறங்கி செய்ய முடியாது. கூட்டு முயற்சி. அந்த கூட்டு முயற்சியில் செய்யக்கூடிய எல்லா அன்பர்களும் நீடு வாழ வேண்டும். அவர் நான் பெற்ற இன்பத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். தொண்டர்களும் தொண்டர்களுடைய திருவடியை பற்றி பூஜை செய்து நான் ரகசியமாக செய்வேன். என்ன காரணம், இவ்வளோ பெரிய காரியத்தை செம்மையாக செய்கிறார்கள். ஆகவே அவர் நீடு வாழ வேண்டும். அவர் நாம் அடைந்து உண்மை அடையணும்னு சொல்லி அவர்கள் திருவடியை மறைமுகம் பூஜை செய்வேன். நான் ஆசான் திருவடியை மட்டும் பூஜை செய்வேன், தொண்டர்கள் திருவடியும் பூஜை செய்யறேன். என்ன காரணம், அவர்கள் புண்ணியவான்கள், அதுக்கு நிகரே கிடையாது. அவர் புண்ணியவான்கள். அந்த புண்ணியவான்கள் துணைக்கு தான் செய்ய முடியும். ஆக எந்த நிகழ்ச்சியும் நடந்த நிகழ்ச்சிகளும் இனிமேல் நடக்க போகிற நிகழ்ச்சிகளும் ஆசான் துணையும் தொண்டருடைய ஆசையும் அவர் ஒத்துழைப்பும் இது இருப்பதனால தான் செய்ய முடியும். இல்லைன்னா முடியாது. என்னால் முடியுமா? ஆக நமது மூலமாக செய்கிறார். வருகின்ற நிகழ்ச்சியில் ஒரு துணிச்சலையா, இதனால் ஒன்றும் 108 போட்டு தான் செஞ்சது பழக்கையா. ஆனால் இப்போ 1008 திருமணம் சொல்லிட்டோம். என்ன காரணம், தொண்டர்கள் உதவியும் ஞானிகள் ஆசையும்
நிச்சயமாக இது நடத்த முடியும் என்ற நம்பிக்கையில் தான் சொல்லியிருக்கிறோம். நான் அன்னைக்கே சொன்னோம், ஐயா நாங்கள் குடிலாசான் மேற்கொள்ளும் தர்மகாரி அறப்பணிகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரணும், நீங்கள் செஞ்சால் தான் எங்களால் செய்ய முடியும். ஆக நீங்கள் செய்து எங்கள் செய்வதாக ஒத்துழைப்பு கேட்டோம், அன்பர்கள் ஒத்துக்கிட்டாங்க. மேலும் மேலும் கேட்குறோம், ஒத்துழைப்பு தர வேண்டும் சொல்லி. ஆக நான் வருகின்ற சித்ரா பொண்ணைக்கு 1000 திருமணம் செய்வதும் ஆசை இருக்குது, அதையும் செய்து முடிப்போம். வியப்புக்குரிய காரியம் நடந்து வருவதற்கு காரணம் நாம் நான் எப்போதுமே காலையில் எந்திரிக்கும் போது 10 நிமிஷம் நாம ஜெயம் செய்வோம். இது மாதிரி இது வருகின்ற சித்ரா பொண்ணு நிகழ்ச்சி 1000 திருமணம் தலையாமல் நடக்கணும், அதுக்கு தேவையான பொருள் வேணும், நீ தான் அருள் செய்யணும், கைவிட்டக்கூடாது, தொண்டர்களுக்கு அருள் செய்யணும், தொண்டர்களுக்கு ஒற்றுமை வேணும், உடல் ஆரோக்கியம் இருக்கணும், அவரை துன்பம் வரும்போது அதை தாங்கி கொடுக்கின்ற பண்பு வேணும், எல்லாம் கேட்டுருக்கணும். ஆக தினம் கேட்குறேன், கேட்டால் நடக்கும். அதுதான் நடந்தது. இப்போ வருகின்ற சித்ராப நிகழ்ச்சியில் 1000 திருமணம் சிறப்பாக செய்து முடிக்கலாம். தலைவன் ஆசை இருக்குது. கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 25 லட்சம் வேணும். எப்படினாலும் 1 கோடி ரூபா வேணும். ஆசான் குழந்தைக்கு முடிப்பார் நேரடியாகவே. அதுதான் எப்படியோ வரும், தோடி மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். போதுமா இன்னும் வருமானு கேட்பார். ஆக இத்தனை பொருளையும் கொடுத்து அதே சமயத்தை பொருள் மீது பற்றில்லாத வாய்ப்பையும் தந்து எடுக்கக்கூடிய காரியத்தை தடையில்லாமல் நடப்பதுக்கு அருளும் செய்து எடுத்துக்கொண்ட லட்சியம்னா நல்லபடி நடக்கிறதுக்கு காரணம் ஞானிகள் ஆசி தான், உங்கள் ஒத்துழைப்பு தான். நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஒத்துழைக்கணும்னு சொல்லி உங்கள் திருவடியை பணிந்து வேண்டிக்கிறேன். நீங்கள் ஒத்துழைக்கணும். அடுத்தடுத்து நம்மளுக்கு நல்ல சில வெற்றிகள் கிடைக்க போகுது. இப்போ எனக்கு 10ஆம் வாசல் என்று சொல்லப்பட்ட சுழிமனை கதவு மூலக்கணல் தோன்றி உச்சிக்கு வந்தால் அதுவே அந்த பூட்டை திறக்கக்கூடிய கணல் தான் அடைச்சிக்கிட்டு இருக்கு. அதை உடைச்சி அந்த பூட்டை திறந்தவொன்னே அமிர்தபானம் சிந்தும். அதை சாப்பிட்ற மக்களுக்கு மரணம் இல்லை. அதனால தான் தலைவன் ஆசி இருக்குது. எனக்கு மீண்டும் இறமை வரும்னு சொல்லி நான் இதில் ஜூனியரோட சொல்லியிருக்கேன். எதை தலைவன் சொன்னால் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கனால நாம் எல்லாம் சேர்ந்து உலக நலனுக்காக, உலக மக்கள் நலனுக்காக தலைவன் ஆசி வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கெல்லாம் ஆசி வந்துருக்கு. இப்போ நான் பேசுவது என்னுடைய சொந்த விருப்பம் நினைக்காது. உலக நலனுக்காகவே நம்ம சங்கம் வந்திருக்கு. உலகம் முன்னேற்றம் அடையணும், மக்கள் சுவிச்சமாகணும். அச்சமும் பீதியும் எப்போ பார்த்தாலும் சமுதாயத்தில் இருந்துகிட்ருக்கு. அச்சம் இல்லாமல் அமைதியோடு வாழ்வதற்கு தலைவன் நமக்கு அருள் செய்ய போகிறான். நாமெல்லாம் சேர்ந்து தொண்டு செய்து ஆசைப்பட்டுக்கூடணும். இப்போ பேசப்பட்ட கருத்துக்களில் நான் எனக்கு தெரிஞ்சே சொல்லியிருக்கேன், என்னுடைய அறிவு கட்டணம்னு சொல்லியிருக்கேன். ஆசி இருப்பதான்னு சொல்லணும். ஆசான் அகத்தீசன் ஆசைப்பட்டு தான் சொல்லியிருக்கிறேன். குறைகள் இருக்கலாம், பெரியவங்க நீங்களாம் பொறுத்துக்கொள்ளும்னு சொல்லி அனுவர் பாண்டியன் அவர்கள் ஆங்கில உரையும் அந்த திருவள்ளுவர் அந்த கவியும் படித்திருக்கிறார். அதை முழு நம்பிக்கை வைக்கணும். என்ன ஏன் நம்ப சொன்னேன், அப்படி நம்பி பாரியா, ஒன்றும் இல்லை, நீங்கள் இதனால் வரணும் நம்பி இல்லை. குடிலாசான் நரத்தடை வந்துடுச்சே, நடக்கும்போதே தடுமாறானே, பார்வை இல்லை நினைக்காது. இது ஒரு நொடியில் மாற்றிட்டு போயிடுவாங்க. அதை நம்பிக்கணும். நிச்சயமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், நரதடையை நீங்கி நல்ல ஒளியுடைய பார்வை பெற்று உலக சேமத்துக்காக நான் என்னை அர்ப்பணம் செய்ய போகிறேன். நீங்களே இருந்து அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி இதை நம்பணும். வருஷாசாமசன் இருக்கு. தமிழகத்தை சொன்ன எல்லா ஞானிகளும் கல்கி அவதாரம் சொல்கிறேன். அவன் கல்கி அவதாரம் சொல்கிறது எதுக்குன்னாக்கா காசுக்காக. நாம் கல்கி அவதாரம் எங்கள் வாங்கோ, எங்கள் பொருளுதவி செய்யுங்கோ, எங்களை நம்புங்கோ, நீங்கள் எங்களை சார்ந்திருந்து நன்மை அடையுங்கன்னு சொல்கிறது நல்ல மனசோட. நாமெல்லாம் கூடி சேர்ந்து நல்ல ஆசான் ஆசி பெறுவதற்காக கூடி செயல்படுவோம். ஞானிகள் ஆசி பெறுவோம். வருங்க சித்ரா பொன்னைக்கு சிறந்த அந்த தர்மகார அறப்பணியை செம்மையாக செய்து நான் நீங்களும் ஆசி பெற்றுக்கொள்ளும் சொல்லி இது நேரம் வரை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் திருவடியை வணங்கி முடிக்கிறேன். நான் கருத்துக்களை உங்களுக்கு எதுன்னு சந்தேகம். இப்போ யார் மாதிரி கல்கி அவதாரம்னு சொல்கிறாங்களே, எங்களுக்கு யாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் சொல்லுவான் பொருளாதாரத்துக்காக. நாம் இது மாதிரி உறுதியாக பேசியிருக்கிறான். நாங்கள் தான் உலகத்தை ஆள போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். மற்றவர்கள் அந்த வார்த்தை பயன்படுத்த முடியும். சொல்லுவான் கல்கிக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். இப்படிப்பட்ட வார்த்தை பயன்படுத்த முடியாது இல்லையா? நாம் சொல்லியிருக்கோம். யாருக்கு ஐயப்பாடுகள், இப்போ நடைமுறையில் நம்ம செயல்பாடுகள் ஏதேனும் ஒரு மாற்று அல்லது சில அறிவுரை சொன்னாலும் நாங்கள் ஒத்துக்குவோம். இப்படி செஞ்சால் பரவாயில்லன்னு சொன்னாக்கா அதை நான் சிறமையை தாங்கி ஏற்றுக்கொள்வோம். எங்கள்கிட்ட சில குறைகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா நாங்கள் மனிதர்கள். வாசி யோகம் என்பது ஆசி பெற்ற மக்களுக்கு தான் வாசி யோகம். அப்போ ஆசான் அகத்தீஸ்வரையோ சுப்பிரமணியரையோ கேட்குறோம், எனக்கு ஞான சித்திக்கணும் ஐயா, நீங்கள் தான் பெரியவங்க, எனக்கு ஞான சித்திக்கணும், நீ தான் அருள்ச்சின்னு கேட்குறோம். ஆக ஒரு நாள் 2 நாள் இல்லை, தொடர்ந்து கேட்குறோம். தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரும். என்று ஆசி என்று மனமிறங்கி அருள் செய்கிறாரோ அது வரலும் கேட்குறோம். ஆக வாசி பழக்கம் அறிய வேணும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேணும். நாசி வழி கொண்டு யோகம ஞானமும் நாட்டத்தை பாரடி வாழை பண்ணுவார். கட்டாத காலையை கட்ட வேணும், ஆசை வெட்ட வேணும், வாசி ஒட்ட வேணும், எட்டாத கொம்பை வளைக்க வேணும், காயம் என்றைக்கு இருக்குமா வாழை பண்ணுவார். ஆக இந்த பயிற்சி வாசி பழக்கம் அறியவனும் மற்றும் மண்டல வீடு கட்டும். மண்டல வீடு என்பது ஆதித்த மண்டலம், அக்னி மண்டலம், சந்திர மண்டலம் சொல்லுவாங்க. 3 மண்டலத்துக்கு ஒரு கோட்டுக்கு வரணும்.
இது பெரிய கடல் போல ஒரு என்ன செய்வாங்க, இந்த இடங்களையும் பெண்களையும் சேர்த்து குடும்பத்தை செலுத்தினால் அது முப்புறத்தை எரிக்கக்கூடியது. அது இதெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் நான் சொல்லலாம். அவருக்கு அனுபவத்தில் வரணும். அப்போ வாசி நடத்தி திருவாண்டி ஒரு வாசியில் எங்கேயோ வருவாடினார். ஆக காட்டில் குறைத்தி வீரான் கதத்தை கருத்தை புகட்டில் வீட்டில் புகுதல் மிக எழுதினார் அருணகிரிநாதர். ஆக ஞானியில் என்ன செய்கிறாங்க, இப்போ நாங்களாம் அருணகிரிநாதர் இருக்கிறார், நாங்கள்லாம் உண்மையை சொல்கிறேனே, நான் ஆரம்பத்திலிருந்து ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகர், தாய்மான் சாமிகள், பட்டத்தாறு, அருணகிரி, நந்தீசர், அகத்தீசர், ஆசான் சுப்பிரமணியர், திருமூலர், காலாங்கி, போகர், கரூர் முனிவர், போகர், புலிப்பாணி, சட்டமணி, சண்டீசர், கரூர் முனிவர், சிவவாக்கியர், கோரக்கர், எடைகாட்டர், கோரக்கர், ரோமரிஷி, உஜன மகரிஷி, கொதம்பி சித்தர், அகப்ப சித்தர், பாம்பாள் சித்தர், கல்வி சித்தர், முத்தானந்தர், புலத்தீசர், சுந்தரானந்தர், மச்சமணி, மார்க்கண்டேயர், சுகப்பெரும ரிஷி, தேரையர், ரோமரிஷி, கமலமுனி, இப்படி பல ஞானிகளை அழைத்து அடியனுக்கு ஞான சித்திக்கணப்பா, அடியன் வாசியோடு வாசியாக கிடக்கணும் அப்படின்னு ஆசான் அகத்தீசனை பூஜை செய்து ஆசான் வாசிப்பை நினைத்து உட்கார்ந்து தியானம் செய்வோம். விழுந்து வணங்கி கேட்டுக்கிட்டோம். பல லட்சக்கணக்கா கோடிக்கணக்கான முறை ஆசானை கேட்டதுனால தான் ஏன்னா நம்மளுக்கு இந்த வாசி வசப்பட்டிருக்கு. வாசி வசப்படுவது மூணு நிலையெல்லாம் சும்மா இருக்காது. சும்மா இருக்க சுகம் இல்லை, சும்மா இருக்க இது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது பெரிய வார்த்தை. ஆக நாம் என்ன செய்கிறோம், வாசி வசப்படுதல் யோக நெறி என்பதெல்லாம் ஞானிகள் ஆசி பெற்ற மக்கள் தான் செய்ய முடியும். நாம் எல்லாம் கேட்டுக்கிறோம், எனக்கு ஞான சித்திக்கு அருள் செய்யணும், ஞான சித்திக்கு அருள் செய்யணும், அப்படின்னு வாசியோடு வாசியாக கலக்கணும், நீ தான் அருள் செய்யணும் கேட்குறோம். மனம் இறங்க வந்து கேட்குறோம். நாங்கள் கேட்டிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம், நீங்களும் கேட்கணும். கேட்கும்போது பயிற்சி தானே உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, இந்த தொண்டன் அந்த வாய்ப்பு பெற்றிருக்கிறான், நீ சொல்லிக்கணும்னு சொல்லணும், இல்லாட்டி நாங்களாக போய் சொல்ல முடியாது. ஆகவே ஆசி பெறுங்கள், வாசி வசப்படும் சொல்கிறோம். இதுதான் உண்மையா யோக நெறிங்கிறது. இதுதான் தலைவன் ஆசி இல்லாமல் நடக்காது. அடுத்தது யாரும் சொல்ல. சரி, எந்த காரியத்துக்கும் இப்போ நான் முன்னமே சொல்லியிருக்கோம், கோரக்க மகரிஷி சமாதி சொல்லியிருக்கோம். அகத்திய சன்மாக சங்கம் மேற்கொள்ளும் உலக மாற்றத்திற்கு, அது ஞானிகளால் நடைபெற போகின்ற உலக மாற்றத்திற்கு எங்களையும் ஒரு பொருட்டாக மதித்து தொண்டு செய்ய அருள் செய்ய கேட்டு வரன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த வேண்டுகோள் நிச்சயமாக நல்லபடி நடக்கும். அவங்க எதை கேட்டாலும் தருவாங்க. ஆக நம்ம ஊழ்வன் என்ன செய்யும், சந்தேகத்தை உண்டு. இப்போ நான் சொல்லிட்டேன், இப்படி சொல்லியிருக்கோம். ஏயா நடந்த செயலும் பாரு, இனி நடக்க போகிறதையும் பாரு, ஞானிகள் அருள் செய்ய போகிறாங்க, வாசி வசப்பட்டவன் நாம் தான் செய்ய போகிறோம் அப்படி சொன்னாலும் அதில் நம்பிக்கை எவ்வளோ நேரம் இருக்குன்னா, நல்வினை இருக்கும்போது தான் நம்பிக்கை இருக்கும். நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஆமாம் அன்றைக்கே சொன்னார், ஏயா இப்போ நம்பியா, எதுக்கு நம்புறேன்னா சங்கத்தை சார்ந்து குடிலாசான் மேற்கொள்ளும், நம்ம சங்கம் மேற்கொள்ளும் அறப்பணிகளுக்கு தொண்டு செய்யும். இப்போ ஆண்களும் பிள்ளையிலேருந்து வராங்க, 10-20 பெண்கள் ஆண்களும் வராங்க, தொண்டு செய்கிறாங்க. எல்லாம் கட்டுக்கோப்பாக தினம் மத்தியானம் ஒரு 100 பேர் தொண்டு செய்கிறாங்க. தொண்டு செய்து ஆசி பெறாங்க. மேலும் மேலும் ஈடுபட்டு நடக்கக்கூடிய அறப்பணியை தொண்டு செய்தால் புண்ணியம் பெறும். அவள் தான் அது அவள் தானே. இன்றைய தேதி 10/8/97, இடம் ஓங்காரக்குடி, ஞாயிற்றுக்கிழமை. மணிஷ்மா எத்தனை மணி? 8:45 மணிக்கு இது பேசியிருக்கிறோம். அகத்தீஸ்வரர் அவருடைய அந்த இது ஆசி காண்டத்தையும் படிச்சிருக்கோம். நோஸ்டாதாம்ஸ் எழுதிய அந்த மொழியிலிருந்து, பிரெஞ்சு மொழியிலிருந்து அதை தமிழாக்கம் செய்திருக்கிறார். அந்த பாண்டியன் அவர்களும் படிச்சிருக்கிறாரு. ஏன்னா அடிக்கடி ஆசானம் பேசு என்று சொல்லியிருக்கிறாரு, பேசியிருக்கிறோம். அவரும் ஆசி உண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு, உங்கள்கிட்டையும் கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் அந்த தேதி பிரகாரம் இந்த தேதி நீ வச்சுக்கணும், 2 வருஷம் கணக்கு. அவர் சொல்லியிருக்காரு, இந்த ஆடி மாதம், இந்த 97 ஆடி மாதத்துலேருந்து 98 ஆடி மாதம், 99 ஆடி மாதம், அதான் ஜூலை மாதம் முன்ன எல்லாம் எப்போதுமே இவங்ககிட்ட ஒரு பழக்கம், 1 மாதம் 2 மாதம் முன்ன தான் சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. அவனும் அப்படி தான் சொல்லியிருக்கான், வருஷத்தாம்சம் இதுதான். அப்போ இதான் தேதி சொல்லிட்டோம், சாப்பிடுவாங்க. அவர் வாய்ப்பு இருக்குது. நான் மாதிரி சொல்கிறேன், ஓங்காரக்குடியில் சாப்பிட்ற மக்களுக்கு ஆசா ஞான பண்டிதனுடைய அருள் கிடைக்குது. மற்ற இடத்துல ஒரு சுவையாக இல்லை, ரசம் சாம்பார்லாம் இருக்குண்ணா. ஆசா ஞானிகளை கேட்குறாங்க, சுவையாக உணவு அமையணும் ஐயா, நீ தான் அருள் செய்யணும். ஒரு பார்வை கம்மஞ்சோரை சொல்லுவோம், இந்த கம்மஞ்சோரை ஒரு பார்வை பாரியா, சாப்பிட்ற மக்களுக்கு சுவையாக இருக்கணும், ஆசி இருக்கணும். இங்கே சாப்பிட்றாங்க மக்கள்லாம், அவர் ஒரு பார்வை பார்த்து அந்த சுவையான அந்த சாம்பார் ரசம் போலாம் சுவையாக இருக்கணும் ஐயா, நீ தான் அருள் செய்யணும். சாப்பிட்ற மக்களுக்கும் ஆசி வேணும் அப்படின்னு கேட்டுருக்கேன். ஒரு பிடி சாதம் சாப்பிட வாய்ப்பு கிடைத்தா, ஓங்காரக்குடியில் ஒரு பிடி அன்னம் சாப்பிட வாய்ப்பு கிடைத்தா அது பெரும் பேர் தரும். அதே சேர்ந்த நோய் நீங்கும், நீடி ஆயுள் கிடைக்கும், நீடிய ஆயுளும் கிடைக்கும், ஞானம் சித்திக்கும். இது நான் பலரும் சுகபெருமரிசின்னு சொல்லியிருக்கேன். வாய்ப்பு இருக்கும்போது ஓங்கார உடைய சாப்பிட்டு ஆசி பெற்று உள்ளார்.
ஓம் அகத்தீசாய நம. 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 சாப்பிட்டுலாம்.